சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இதை சொல்லிட்டா உடனே வந்துடுறது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க போய் ஊபியில போய் பாருங்க. பெண்கள் பாலியல் கொடுமை வந்து தமிழ்நாட்டில் பதிவாகிறத விட டபுள் மடங்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல பதிவாகுது. நீங்க அங்க இருக்கிறத விட இங்க நல்லா தான் இருக்கு. அடுத்து பீகார்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க போய் கிரைம் ரேட்டை பாருங்க. இங்க பதிவாகிறத விட அங்க ட்ரிபிள் மடங்கு ஆகுது. மாப்பியில போய் பாரு, ஊப்பியில போய் பாருங்க. நான் ஏன்டா நடு சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனோம்? நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் போய் ஊப்பியை பார்க்கணும், மாப்பியை பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும்னா எதுக்கு நான் போய் பார்க்கணும்? நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதை பத்தி தான் நான் பேச முடியும். அதை பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இருந்தா பேசுங்க. நீ அங்க போய் பாரு, இங்க போய் பாரு, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்க இருக்கேனோ என் வீட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துவேன். அதனால நீங்க உங்க வீட்டை சுத்தப்படுத்துற உங்க நாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துங்க. நீ அங்க போய் பாரு, அங்க இருக்கிற குப்பையை விட இங்க கிளீனா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப இங்க குப்பை இருக்குன்றத ஒத்துக்குற, அந்த குப்பையை கிளீன் பண்ணுன்னு தான் நான் கேட்கிறேன்.